அகம்பாதம் கூடி போச்சு. ஆகையினாலே அவர்கள் அகம்பாத ஆணவத்தை அடக்கி ஒடுக்கணுமேயானா நம்ம என்ன செய்யலாம்? அவ கையில இருக்கும் லிங்கத்தை நாம் எப்படியாவது எடுக்க வேணும் அல்லவா? அந்த லிங்கத்தை எடுக்கணுமான யாரை அனுப்பலாம்? யார போச்சலாம்? லிங்கத்தை எடுக்கிறதுக்கு கொடுத்துக்காரன் போச்சலுமா? நீ பரியாடா அப்படியா? அவ உடுக்கார போச்சலுமா? அப்ப தாளக்கார போச்சலுமா? அப்ப கட்டக்கார நம்மெல்லாம் போனா முடியுமா? முடியுமா? அந்த லிங்கத்தை எடுக்கும் தத்துவம் என் பெருமாள் கோபால கண்ணனுக்கு உண்டு. என் பெருமாளுக்கு தான் உண்டு. நம்ம மாப்பிள்ளையத்தான் அழைக்கணும். ஆமா என்ற ஆண்டவனாக சிவபெருமாள் சாட்சாதி சிவபெருமாள் அச்சுதனாகிய கோபால கண்ணனை அழைத்தார். ஆமையோ அலைகடல் சயனம் செய்யும் அச்சுதனை பச்சமாலே பால்கடலில் பள்ளி கொண்ட பச்சமாலை கோபாலா பகவானோ அழைக்கும் சத்தம் பச்சமால் கேட்கலையோ ஈஸ்வரன் அழைக்கும் சத்தம் என் பெருமாளை கேட்கலையோ? ஆண்டவன் அழைத்த போது அச்சுதன் என் பெருமாள் மைத்துனர் அழைக்கார் என்று மாயனான கோபாலம் பச்சை கால்கரிடம் ஏறி பச்சமால் என் பெருமாள் ஆதிவள்ளி கைலாசம் அச்சுதனும் ஓடி வந்து ஆண்டவன் இடமதில அத்தானே பகவானே என்னை அழைத்ததொரு விவரம் என்ன ஈஸ்வரனே பகவானா அத்தா மைத்துனா உம்மை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? முப்புறங்கோட்டையிலே வாழ்ந்து வரக்கூடிய உமது தங்கையர்கள் 8 பேர்களுமாக என்னை ஏமாத்தி 103 லிங்கத்தையும் வாங்கிட்டாயா. அந்த 103 லிங்கத்தை கொண்டு உங்களுக்கும் மதிப்பில்லை, எனக்கும் மதிப்பில்லை. மதிப்பு கிடையாது. தனக்கே நிகர் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள். உங்க பேரை சொன்னா ஓடி ஓடி அடிக்கா, என் பேரை சொன்னா எத்தி மிதிக்கா. அச்சுதனே மைத்துனரே உமது தங்க 8 பேர் பகவான் என்று சொன்னவர் பல்லில்லை அடிக்கால ஈசன் என்று சொன்னவர் எட்டிய அடிக்கா. கடவுள் என்று சொன்னவர் கழுத்த நெறிக்கா. ராமா என்று சொன்னவர் நாக்காருக்கா. இந்த ஈசனைய நினைக்கல, இருந்து பூசை செய்யல, பகவான நினைக்கல, பணிந்து பூசை செய்யல, கடவுளை நினைக்கலைய, கடவுளை அவ கையெடுத்து வணங்கலையோ. கையெடுத்த அங்கே ஈஸ்வரன் சொன்ன போது என் பெருமாள் அது சொல்வா, மைத்துனா இப்படியே அவளை விட்டோமையானா நம்ம எல்லாருமே நம்ம தங்கச்சிக்கு தான் அடிபணிந்து நிக்கணும் ஐயா. ஆகையினால அவ அகம்பாத ஆணவத்தை அடக்கி ஒடுக்கணும்னா அவ கையில இருக்கும் லிங்கத்தை நம்ம வாங்கணும். லிங்கத்தை வாங்கணும். ஆனா இப்படி போக கூடாது. எப்படி போகலாம்? ஆதியில குழந்தைகளாக இருந்தார்கள். நம்ம ஒரு வயசான தாத்தாவா போயிட்டோம். இப்பமும் நம்ம அப்படி போனோம்னு சொன்னா நாமளே யார் என்று பாப்பாள் அல்லவா.
அதனால ஒரு சோசியராக வடிவெடுக்க வேண்டும். சோசியரா போனோம்னா எப்படி போகலாம்? காவி நல்ல உடை அணிந்து காவி நல்ல உடை அணிந்து கண்ணனான என் பெருமாள் கண்ணனான என் பெருமாள் ஆமையா சொல்லையா துளசி மணி மாலை போட்டு துளசி மணி மாலை போட்டு நல்ல கிழவர் போல துவண்டதோர் கிழவரை அச்சுத என் பெருமாள் பஞ்சாங்க எடுத்து பஞ்சாங்க எடுத்து பச்சமாலும் வாராரே பச்சமாலும் வாராரே சொல்லையா ஓடையா அச்சுதனாகிய கோபால கண்ணே மாயனாலயல் பெருமாள் காவி உடையணிந்து துளசி மணி மாலை போட்டு பட்டநாமம் பழுக்க சாத்தி இட்டநாமம் 27மாக அந்த 27 போட்டு தொட்டநாமம் 96 என் பெருமாள் கோபால கண்ணே பஞ்சாங்க 7 எடுத்து பச்சம்மாள் முப்புறங்கோட்டைக்கு வருகின்றார். இந்த மாரி காளி காந்தாரி நம்ம அமைதியா இருந்தோம்னா நாம் தங்கைமார்கள் நம்மளை கூப்பிட்டு சோசியம் பார்க்க மாட்டா. அதனால தங்கையுடைய காதுக்கு கேட்கும்படியாக நாம் குரல் கொடுக்க வேண்டும். சோசியம்னு சொன்னா அடுக்கலையில சோறு பங்கிட்டு நிக்கவா கூட அவசரமா ஓடியாந்துருவா. சோசியம்னு சொல்லிட்டா போதும். ஏன் சோசியக்காரர சோசியக்காரங்க வந்தாலும் போறாது, உங்க வீட்டுக்காரரு அப்படின்னு ஒரு இழுத்துட்டாருன்னு வைங்க, அப்பமே உட்கார்ந்துருவாரு. உட்காருங்க எங்க வீட்டுக்காரருக்கு என்ன பார்த்து சொல்லுங்கம்பா. அவ நோக்கத்தை அவர் தெரிஞ்சுக்கிடுவாரு. உங்க வீட்டுக்காரு கொஞ்ச நாளா உங்களை வெடுன்னு நிப்பாரு. அது எல்லாரும் வீட்லயும் அப்படித்தான் நிப்பாங்க. ஆமா நிக்காவோ அவளை ஒரு ஆளு கண்ணோட்டம் போடுதுன்னுட்டா போதும். இவரு என்ன கேட்டாலும் தாரம்ன்றவாள். ஆமா என்னது மேலோட்டுக்காரு கண்ணோட்டம் போடுறான்னு சொல்லுவாரு. அதே போன்று என் பெருமாள் கோபால கண்ணே பெருமாள் கோட்டைக்குள் இருக்கும் மாரியம்மாளுடைய காதுக்கு கேட்கும்படியாக சுவாசியம் பார்க்கலையோ அம்மா மாறே சுவாசியம் பார்க்கலையோ இங்க சுவாசியம் பார்க்கலையோ அம்மா மாறே பார்க்கலையோ சோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே சோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே சோசியம் பார்க்கலையோ அம்மா மாறே சோசியம் பார்க்கலையோ கைரக பார்க்கலையோ அம்மா மாறே கைரக பார்க்கலையோ கைரக பார்க்கலையோ அம்மா மாறே கைரக பார்க்கலையோ
கைரேக பார்க்கலையோ அம்மா மாரே பார்க்கலையோ கைரேக பார்க்கலையோ அம்மா மாரே பார்க்கலையோ அம்மா மாரே கைரேக பார்க்கலையோ கையுடரேக பார்க்கலையோ அங்க அச்சுதன் கோபாலன் வார்த்தையை கேட்டு அச்சுதன் கோபாலன் வார்த்தையை கேட்டு அச்சுதன் கோபாலன் வார்த்தையை கேட்டு அட்டகாளி 8 பேர்களும் சேர்ந்து அட யாரடா பண்டாரும் நீ கூறடா எங்களிடம் அட யாரடா பண்டாரும் நீ கூறடா எங்களிடம் அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காளி நாங்களடா அழியாத வரங்கள் வாங்கி காளி நாங்களோடோ அடடே கூறடா எங்களிடம் அங்கே 8 பேரும் சொன்ன போது என் பெருமாள் இடமதியில ஆளியர்கள் 8 பேர் ஏதா அத்தா ஏகிழவ எங்கிருந்து இங்கு வந்து ஊரு என்ன பேரு என்ன ஒத்த வழி வந்ததென்ன நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன எங்கிருந்து இங்கு வந்து எந்த ஊரு எந்த உள்ளதையே உள்ளபடி உள்ளபடி உண்மையதை சொல்லுமையா சொல்லுமையா ஓ தாத்தா ஓய் ஊருது சரி தாத்தாக்கு ஊரு எதியா ஊரு ஊரு எந்த ஊரு உமக்கு தாத்தாவுக்கு ஊரு காசி வடக்க தாத்தா ஊரும் பேரு ஒண்ணு போல இருக்கும் அம்மா தாத்தாவுக்கு வடகாசி நானும் பரதேசி அம்மா நானோ எனக்கு நடக்க முடியவில்லை ஒரு காசி ஊருங்காசி அம்மம்மா நானோ பரதேசி நடக்க மூடி ஒரு அம்மா தங்கை ஒரு சடைச்சி அம்மா ஒரு சடைச்சி அம்மா அவளை சடையாண்டி பித்தனுக்கு கட்டி கொடு தாலி கட்டி கொடு அவளுக்கோ 2 பிள்ளை அதில மூத்த மகன் கண்ணபதி தான் மூத்த மகன் தாயை போல பெண்ணையும் கேட்டான் அவன் சந்தி தூரம் போயமர்ந்தான் போயமர்ந்தான் இளைய மகன் வேல் முருகன்
அவன் வழிமேல ஆசை கொண்டு அவன் ஆசை கொண்டு பழனி மலையதிலே போய் அமர்ந்தான். அந்த மகளையும் மருமகனையும் அம்மா மறுவீடு அழைப்பதற்கு நான் அழைப்பதற்கு வந்தேன் அம்மா உன்னிட. எனக்கு மனமிருந்தால் அன்னம் போடு மனமிருந்தால் என்னிடம் வம்பு தும்பு பேசாதீங்கோ. ஓ தாத்தா என்ன இப்படி சொல்லுதியாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாருமே இல்லை, நீங்கள உன் குடும்ப வரலாறு மொத்தமா அள்ளி விடுதியல. தாத்தா இங்க பரம்பரையா பண்டாரமா இல்ல பஞ்சத்துக்கு தான் பண்டாரமா? ஓ நெத்தியில இழுத்து நாமம் போட்டிருக்கீங்களே, எங்க பேரை சொல்லுங்க தாத்தா. ஆமா என் பேரை சொன்னாதான் குடிக்க கஞ்சி கிடைக்கும். ஆமா என் பேரை சொல்லுங்க ஐயா. என் பேர்ல அம்மா பேரை சொல்லுங்க. ஓம் மாரியம்மாளே நமக, ஓம் சக்தியே நமக, ஓம் முப்படாதியே நமக. என்ன ஓத வந்திருக்கியாரா? ஏ தங்கைமார்களே, நம்ம பேரை சொல்லாத இந்த கிழவன் அங்க வச்சிருக்க கூடாது. இவரை குடுக்க குடுப்புல துண்ட காணும் துணிய காணும் என்று 8 பேரும் கைய மடைக்க ஆளுக்கு ஒரு குண்டு. அப்படி அச்சுதனாகி கண்ணனை குட்டின உடனே கண்ணனுக்கு எப்படி இருக்கு? சாமி உச்சியில குட்டின குட்டதுதான் குட்டதுதான். அது உள்ளாங்காலு தீப்புடிக்கு தீப்புடிக்கு குட்டின குட்டதுதான். அது தலையில குட்டின குட்டதுதான் குட்டதுதான். அவருக்கு தணலு போல இருக்குதையா இருக்குதையா. எங்க மாறி குட்டின குட்டதுதான் குட்டதுதான். அது மாயனுக்கு பொறுக்கலையே பொறுக்கலையே. குட்டதுதான். அந்த காளி குட்டின குட்டதுதான் குட்டதுதான். அது கண்ணனுக்கு பொறுக்கலையே பொறுக்கலையோ. குட்டின குட்டதுதான். எட்டு பேரும் குட்டின குட்டு கண்ணனுக்கு உச்சி குழி படக்கு 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 படக்குன்னு துடுக்கி பார்த்தாரு என் பெருமாள். இப்ப நம்ம அத்தான் பகவான் கண்டாருன்னா போயும் தங்கச்சி மாற்ற அடிபட்டவர்னு கேவலமா பேசுவாரு.
அதனால அடைக்க படைக்க ஆண்டவனுக்கு தெரியாம நம்ம சாபம் கொடுக்கணும். ஆமா, இன்று எனக்கு எப்படி உச்சி குழி துடித்ததோ துடிக்கின்றதோ இதே போன்று இன்று முதல் இப்பூமியில இனிமேல் பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சி குழி துடிக்க கடவது என்று கண்ணன் சாபத்தை கொடுத்தார். அன்னைக்கு அவர் சாபம் கொடுத்ததினாலதான் இன்னைக்கு பூமியில பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சி குழி துடிக்கி 6 மாசம் வரைக்கும் மாமாவுக்கு துடிக்கலையா? இப்ப மாமாவுக்கு துடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, வீடு மனைவி மக்களை காப்பாத்தது யாரு? அப்படி என் பெருமாளாகிய கோபால கண்ணே பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் உச்சிக்குழி துடிக்க வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்து தன்னுடைய தங்கையை அழைத்தார். மாறி ஈஸ்வரி முப்படாதி காந்தாரி சந்தனமாரி உச்சிமாகாளி குட்டின குட்டால எனக்கு குட்டு ஊர்ரை குதடி உங்களுக்கு குடிபோக நாளாச்சோ. எனக்கு குட்டு ஊர்ரை குதம்மா உங்களுக்கு குடிபோக நாளாச்சோ. என்னை 8 நாளைக்குள்ளே உங்களோட முப்புறம் தீ பிடிக்கும். 8 நாளைக்குள்ளே உங்களோட முப்புறம் தீ பிடிக்கும். ஆனால் சொல்லுகிறேன் இந்த ஆண்டையுட வார்த்தை, ஆனால் சொல்லுகிறேன் இந்த ஆண்டையுட வார்த்தை. ஆனந்தம் கொண்டீர்களோ காளியரே, ஆனந்தம் கொண்டீர்களோ, ஆனந்தம் கொண்டீர்களோ காளியரே, ஆனந்தம் கொண்டீர்களோ. ஆண்டி உடவார்த்து ஆனந்தம் கொண்டீர்களோ. காசி ராமேஸ்வரம் ஆண்டிக்கு தங்காலாறு வைகுண்டோ. எனக்கு காசி ராமேஸ்வரம் ஆண்டிக்கு தங்காலாறு வைகுண்டோ. காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தேனம்மா, இந்த காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தேனம்மா. எனக்கு காலாறு வைகுண்டோ. பாவநாசம் ஆடைக்கு தங்குருவரம் செங்கோட்டை, எனக்கு குற்றாலம் பாவநாசம் ஆண்டிக்கு தன் திருவாரூர் செங்கோட்டை. எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு அடுத்த முப்புறந்தா, எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு அடுத்த முப்புறந்தா. எனக்கு திருவாரூர் செங்கோட்டை, எல்லாத்தையும் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு தான். அங்கே 8 பேர் இடம் மதியில எந்தருமா சொன்ன போது அம்பிகையா மாரியம்மா தாத்தாய கிழவா எங்களோட. ஏ தாத்தா
எண்ணி 8 நாளைக்குள்ள எங்க முப்புறங்கோட்டை தீப்பிடிக்கும்னு சொன்னிய. இது என்ன மை மாந்திரம் எது வச்சிருக்கியா? ஏ தாத்தா, மை மாந்திரம் வச்சிருக்கியா? ஐயா வச்சிருக்கியா? உன் மைய காட்டு பாப்போம். தாத்தாட்ட மைய கிடையாது. அம்மா பேத்தி, காளியர்கள் மை மாந்திரம் வச்சிருக்கவங்க எல்லாம் மண்ணோட மண்ணா போயிருவாங்க. மண்ணோடு மண்ணா போயிருவான். தாத்தாட்ட மந்திரம் கிடையாது, தந்திரம் தான் உண்டு. தாத்தாவோட மந்திரமும் பேத்தி, தந்திரம். உங்க முப்புறங்கோட்டை தீப்பிடிக்கிற அத்தாச்சி என்னன்னு தானே நீங்க கேக்கிய? கேட்டியா? உங்க கோட்டைக்கு முன்னால நிக்கி பாருங்க. ஆமா. என்ன மரம்? வேப்ப மரமா? ஆமா. அங்க ஆலமரம். ஆலமரம். இந்த ஆலமரத்துல உள்ள அத்தனை இலையும் நீங்க கீழே விழ வைக்கணும். நீங்க இலைகளை உதிர வச்சீங்கன்னா உங்க கோட்டை கண்டிப்பா தீப்பிடிக்கும். கோட்டை தீப்பிடிக்கும். தாத்தா, இலைகளை உதிர வைக்கணும்னா எப்படி வைக்கலாம்? கம்புட்டா மந்திரமா? கம்பால் அடிக்க கூடாது. ஆமா. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்க. மந்திரத்தால இலைகளை பூரா உற வைங்க. ஓ தாத்தா, எங்க மந்திரத்தை பாரு. என்ன? ஓம் ரீம் கிரீம். ஓம் கிரீம் கிரீம். ஆமா. அவர் அழகா உறங்குவார் மடியில படுத்து. அவன் மடியிலனா கடுமை. மடியில புடிச்சு போட்டா பெசால படுத்துட்டான். படுத்து அடிக்க மாட்டான். மந்திரங்களை பலிக்க விடாமல் கண்ணன் பெருவரலாலே மிதித்துக் கொண்டார். மாயவல்லியன் பெருமாள். தாத்தா, தாத்தா, நேத்து வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, இன்னைக்கு என்னமோ தெரியல. வர வர உங்க மந்திரத்தை சொல்லுங்க பாப்போம். உங்க மந்திரத்தை சொல்லுங்க தாத்தா. அரகரா சிவசிவா சம்பவ மகாதேவ சேமியா பாலேஜ். ஆமா. போல 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 போலன்னு இருந்துச்சு. என்னையா மந்திரம் சொல்லும் போது ஐசிவிக்க போறாரு? இல்ல அந்த மந்திரத்தை சொன்னார்ல. அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா போல 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 போலன்னு இருந்துச்சு என்று அச்சுதன் சொல்ல 5 இலைகளை தவிர அத்தனை இலையும் கீழே விழுந்தது. அது ஏன் 5 இலை ஒட்டிக்கிட்டு இருக்கு? தாத்தா, எல்லா இலையும் விழுந்தது, அந்த 5 இலை ஏன் விழாம இருக்கு? அது ஏன் இன்னைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கு? பேத்தி, இந்த 5 இலையும் உங்க அண்ணன் அச்சுதன் பள்ளி கொண்ட ஆளிலை அம்மா. அது பூமியில் விழுதுதானா இந்த உலகம் தாங்காது. தாத்தா, பங்கின் சித்திர மாசம் இருந்து விளையாடுவதற்கு எங்களுக்கு இந்த ஒரு மரம் தான் இருக்கு. ஓ மாந்திரத்தால இந்த இலைகள் எல்லாம் மறுபடியும் நீ ஒட்ட வச்சிரு பாப்போம். மறுபடியும் போய் மந்திரத்தை ஒட்ட வச்சு கண்ணன் ஆண்டவனுடைய நாமத்தை சொன்னார். அவர் சொல்ல சொல்ல 6 மாதத்திற்கு முன்னால விழுந்தல, காஞ்சல, பச்சல, பழுத்தல, அழுவுனல, கிழிஞ்சல, செத்தல, இலைகள் பூரா அப்படியே அந்த அது கிளையில போய் அப்படியே சேர்ந்து ஒட்டிக்கிடுச்சு. சொல்ல எப்படி சல்லிக்கு போற பிள்ளை மாதிரி முழிக்காரையா? பயப்படுதான். அது கிளையில போய் ஒட்டிக்கிடுச்சு. ஆமா, இலைகள் எல்லாம் போய் ஒட்டியது. ஆலமரத்துக்கு பாரம் தாங்க முடியாமல் ஆலமரமே உன்னுடைய பாரம் தாங்கணுமானா நீ பூமியை நோக்கி கொப்புக்கு கொப்பி கிளைக்கு கிளை விழுறாக வருவாய் என்று கண்ணனமே வரங்கோடுக்க வரங்கோடுக்க பார்த்தாலே 8 பேரும் இந்த நல்ல மந்திரத்தை எங்களுக்கும் சொல்லித்தாங்கோ எங்களுக்கும் சொல்லித்தாங்கோ. போடு போடு. கேட்ட போது பெருமாள் யாது சொல்வாள் அம்மா அம்மா காளியரே காளியரே அருமை வார்த்தை கேளும் காளியார வாரும் அம்மா பேத்தி மாறே மந்திரத்தை சொல்லித்தாரே. தாத்தாவை உங்களுடைய கோட்டைக்கு அழைத்து போகணும் அம்மா. தாத்தாவை கையை பிடிச்சு கூட்டு போங்க. கோட்டைக்கு போனாதான் மந்திரத்தை தாத்தா சொல்லி தர முடியும். தாத்தா சொல்லி தருவேன் சொன்னா அவன் பார்த்தா மாறியானவா தங்க உப்பிடாது
முப்படாது. ஏ தங்கைமார்களே, ஏ காந்தாரி, நாமளோ கன்னி பெண்கள், ஆண்களே வரக்கூடாதா, ஆண் வாட அடிக்க கூடாதுன்னு நம்ம முன்னால எழுதி போட்டாலும் தாத்தா நம்ம கூட வாரம்கார கோட்டைக்குள்ள அழைத்து போக உங்க எல்லாருக்கும் சம்மதமா? ஏ முப்படாது, ஏ சந்தனமாரி, ஏ கருமாரி, ஏ வடகுத்தி, ஏ உச்மாவாளி, உனக்கெல்லாம் சம்மதம் தானா? தாத்தா நம்ம கூட வாரம்னு சொல்லாரு. தாத்தா கூட கூட்டு போமா? தாத்தா கூட போற பத்தி 8 பேரும் ஒன்று கூடி மந்திரம் படிக்கிறது வரைக்கும் கிழவனை வச்சிருப்போம். படிச்சு முடிச்ச உடனே அவரை ஓட 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 விரட்டிடுவோம் என்று சொல்லி 8 பேரும் என் பெருமாள் கோபாலனை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு அச்சுதனும் வாராரே. ஆரிய கூத்த ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும், அவங்கதான் கெட்டிக்காரங்க. என்ன ஆத்துக்குள்ள இருந்தா அரகுரா போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்கான்னு சொக்கலிங்கம்னு நிக்கணும். ஏ அண்ணன் சொக்கலிங்கம், அப்படி 8 பேரும் என் பெருமாளை அழைத்து கொண்டு கோட்டைக்குள் வருகிற பொழுது கண்ணனோ போகும்போது லிங்கத்து மேல கண்ணா வருகின்றார். ஏ பேத்தி, என்னதுமா இது முன்னால குளக்கட்டையா வச்சிருக்கீங்களா? என்னது உங்க முன்னால இருக்கிற கொலக்கட்டையா? இல்ல, ஆமா, தொடக்கூடாது, பகவான் கொடுத்தது. பேத்தி, இத பார்த்தா லிங்க மாதிரி தெரியுத. லிங்கம் தான். யாருடைய லிங்கம்மா? பகவானுடைய லிங்கம். பகவான் லிங்கமா? அட பேத்தி பிள்ளை, பைத்தியார பிள்ளைகளா இருக்கீங்களே. ஆண்டவே உங்களுக்கு லிங்கம் கொடுத்தது உண்மைனா? கருப்பா இருக்கு. நீங்க ஆலமரத்துல மந்திரம் சொன்னீங்களே, ஒத்த இலக்குல விழுந்ததா? ஆமா. இந்த லிங்கம் கருப்பா இருக்கு. அது கருப்புனா என்ன காப்பு சாத்திருக்கு? ஒண்ணு சிவப்பா இருக்கு, குங்குமம் சாத்திருக்கு. ஒண்ணு வெள்ளையா இருக்கு, வெள்ளைனா மாக்காப்பு. ஒண்ணு சந்தன கலர்ல இருக்கு, அது சந்தனத்தால அபிஷேகம் பண்ணிருக்கோம். தாத்தா, சாந்து புனுகு சவ்வாது கஸ்தூரி எல்லாம் போட்டு இந்த லிங்கங்களுக்கு நாங்க பூஜை பண்ணினோம். ஒரு லிங்கத்துக்கு என்ன காப்பு சாத்துவோம், இன்னொரு லிங்கத்துக்கு திருநீரால அபிஷேகம், குங்குமத்தால அபிஷேகம், பாலால அபிஷேகம், பன்னீரால அபிஷேகம், மாப்பொடி மஞ்சப்பொடி திரவிய பொடியால அபிஷேகம். இப்படி எல்லாம் நாங்க 50 வருஷ காலமா அன்பா வணங்கிருக்கோம். தாத்தா, கருத்து போச்சு. என்னத்தை கும்பிட்டு என்ன செய்ய? ஆலமரத்துல ஒத்த இலக்கில விழுந்ததா? அவன் பகவான் கொடுத்த வரம் பொய் வரமா இருக்கலாம் அல்லவா? பகவான் லிங்கம் இருக்குமானா பண்டாரம் சொல்லுகின்ற மந்திரம் தான் உங்களுக்கு பலிக்காது. சிவனார் லிங்கம் இருக்குமான செய்யும் தந்திரமும் பலிக்காது. அதனால மந்திரம் இருந்தா நான் உங்களுக்கு லிங்கம் இருந்தா மந்திரம் சொல்லி தர மாட்டேன். அதனால இந்த லிங்கத்தை எல்லாம் நீங்க அள்ளி திருப்பால் கடல்ல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் மந்திரத்தை சொல்லி தரேனா. அவன் பார்த்தா முப்படாதி. ஏ தங்கைமார்களே, தாத்தா சொல்வதும் சரிதாண்டி. 50 ஆண்டு காலம் நம்மளும் டெய்லி விடியா காலமும் சாயந்திரமும் தேங்காய் உடைச்சு ஆமா லிங்கத்துக்கு பூசை இருந்து என்ன புண்ணியம்? ஆலமரத்துல ஒத்த இலை கூட கீழே விடலைய. பகவாலிங்கம் போனாலும் பண்டாரம் மந்திரத்தை படிக்கணுமே, அரணார் லிங்கம் போனாலும் ஆண்டி மந்திரத்தை படிக்கணுமே என்ற அம்பிகையா 8 பேரும் அவரவர்கள் மடியதில அள்ளுதாள லிங்கம் அத அள்ளும் போது 3வது பிறந்தவளாம் அந்த முப்பூடாதி நினைக்கால. ஏ தங்கைமார்களே, நம்ம அத்தா நம்ம பக்கத்துக்கு வந்து 50 வருஷம் முடிஞ்சு போச்ச.
இந்த தாத்தா இன்னைக்கு வந்தவர் அல்லவா? தாத்தா நேத்து வந்தவரு. இவர் பேச்ச கேட்டு லிங்கத்தை எரிந்தோமே, ஆனா சொன்னா நாளை ஒரு காலம் நம்மளுக்கு ஆபத்து வந்ததுன்னா யார்கிட்ட போய் கேட்க? யார்கிட்ட போய் என்ன கேட்க முடியும்? பாடுபட்டால் பலன் வேணும் அல்லவா? ஆமோ என்று 8 பேரும் லிங்கத்தை அள்ளும் பொழுது முப்படாதியானவா 2 லிங்கத்தை எடுத்தா. பகமேல பாசத்தோடு அந்த அம்மா கணத்துல ஒதுக்கிட்டா. லிங்கத்தை ஒதுக்கிட்டா. ஒதுக்கின மகிமையினால இந்த அம்மாளுக்கு ஏற்கனவே இருந்தது ஒரு முகம், ஒரு சிரசுதான். 2 லிங்கத்தை ஒதுக்கின மகிமையினால அந்த முப்படாதி அம்மாளுக்கு 2 லிங்கமும் அந்த அம்மாளுக்கு 2 சிரசாக வந்து முளைத்தது. ஆக எல்லா அம்மாளுக்கும் ஒரு முகம்தான். ஒரு முகம்தான். முப்படாதிக்கு மட்டும் 3 முகம். அவளுக்கு 3 முகம் கொண்டு முப்படாரி. ஆமா, நம்ம கூப்பிடுறது முப்படாதி அம்மா. அவ பேரு முப்படாதி இல்ல, முப்படாரி. அதான் முப்படாதி மங்கை பிடாரி சொல்லுவாங்க. அப்படி மீதி இருக்கும் 101 லிங்கத்தை எடுத்து திருப்பால் கடலுக்கு, திருப்பால் நல்ல கடலுக்கு தான் தேவையர்கள் 8 பேர் லிங்கமாத போடுதார். லிங்கமாதை போடும் போது நீதி உள்ள என்பெரும் மச்ச ரூபம் கொண்டாரே. மச்ச ரூபம்னா என்னதுன்னு சும்மா இருந்தியா? மேலோட்டு மச்சான் இருக்காருல, மேலோட்டு மச்சான் கோமட்டி. யாரு மச்சான்? கோமட்டி மச்சான். அவர் நினைக்க கூடாது. மச்சருவம்னா மீன் மீன் நல்லா விக்க போங்க. பச்சை ரூபம் கொண்டல்லவோ மாயனான என்பெரும் 101 லிங்கமாத நூதனம்மா அள்ளுதாரை என்பெருமாள் எடுத்துக்கொண்டு கைலாசம் ஆறார். கைலாசம் ஆற போது கண்ணன் தங்கை 8 பேரும் முப்பூரத்து கோட்டைக்குள்ள முக்கனியா ஓடி வந்து ஏதாத்தயகிழவா என்று 5-6 சத்தம் போட்டார். அவைய சத்தம் போடும் போது ஆண்டியவன் காணலைய, ஆண்டியவன் அந்த பண்டாரத்தை காணலைய. ஆலமராடியதில ஆண்டியத்தன் தேடுதார். அச்சுதன் என்பெரும் நம்ம தங்கச்சி 8 பேரும் அண்ணமனு தெரியாம மண்டையில கொட்டிட்டாள. நம்ம யாருன்னு இவளுக்கு தெரியப்படுத்தணுமே என்று வலதுகை சக்கரம் இடதுகை சங்காக அடையாளத்தை வைத்தார். அதை கண்டா அம்பிகை 8 பேர்களுமாக ஏடியம் மதங்கை மாறே தங்கை ஆண்டி போல வந்தவர் தான் வந்த அண்ணன் தானே வந்தார். அம்மா வந்தார். பண்டாரமா வந்தவர் தான் வந்தார். அண்ணன் பச்சை மாலோ வந்து இருக்கார். அண்ணன் என்று அறியா அமல் அறியா அவரை அடித்திட்டமே மண்டையில மண்டையில என்று 8 பேரும் ஒன்று கூடி முத்து முத்தா கண்ணீரை தாங்கண்ணீர் முகங்கள் எல்லாம் அடிக்க அளவடித்தாளே. ஆறாக கண்ணீரை தாங்கண்ணீர் அங்கோமெல்லாம் வடிப்பாளம் அடி பவளம் போல கண்ணீரை தாங்கண்ணீர் பவளம் போல் பக்கமெல்லாம் அடிக்க அளவடி பக்கமெல்லாம் அடிப்பாளவடிக்காள. அப்படி கண்ணீரை வடிக்க இந்த பொன்னான வேளையிலே பாடுநாமலுக்கு பணம் கொடுத்து ஆதரித்து பாராட்டிய சீமான் ஒரு லிங்கத்தை எடுத்த ஆதி கைலேங்கிரிக்கு ஓடோடி வந்து, ஓ மைத்துனா, ஓ மாப்பிள்ள,
லிங்கத்தை எடுத்தாந்து வச்சுட்டோம் ஐயா. எண்ணி பாரும், எண்ணி பாருங்க. என்கிட்ட கேட்கியாரு லிங்கத்தை கீழே இருந்து என்னவா மேல இருந்து என்னவா? முடிய பாரு, களவாங்க போறோம் முடிச்ச மாதிரி. எப்பா லிங்கத்தை எப்படி என்ன உனக்கு எப்படி சௌரியமோ அப்படி எண்ணு, கணக்கு கரெக்டா இருக்கணும். அப்படியா? சீக்கிரம் எண்ணியா, நேரம் ஆகுது. 5 15 20 என்ன ஏழை முடியா ரெண்டு பேரும்? 30 35 55 95 என்ன ஏழங்க? 100 ஏழை விடுதியா? 101 தானே வருது மாப்பிள. கணக்கு குறையுத. ஏன் குறையுது? நல்லா எண்ணி பாரும். நடத்தல நினைச்சு இது சரியில்லை. 10 40 80 85 95 பள்ளிக்கூடத்துல எப்படித்தான் படிச்சிருப்பாங்க உங்களுக்கு. 100 101 1 10 100 101. இப்ப சுருக்கமா வந்துருச்சு. அதான் கணக்கு. சில புள்ளிய சொல்லும் ஆப்ப துடுப்பு சிலம்புன்னு சொல்லும். 100 சீனி வரல சிங்கார வரல. ஓ மைத்துனா 101 தானையா இருக்கு. எப்படி எண்ணி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அப்படிதான் வருது. மாப்பிள இன்னும் 2 லிங்கத்தை என் தங்கையாக முப்படாதி பாசம் கொண்டு உங்க மேல உள்ள பாச அன்பால 2 லிங்கத்தை அவ ஒதுக்கிட்டா, கண்ணத்துல ஒதுக்கிட்டா. அந்த 2 லிங்கமும் 2 முகமாக வந்து முளைத்தது ஐயா. ஆமா, மீதி இருக்கும் 101 லிங்கத்தை நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். சரி மாப்பிள, லிங்கத்தை எடுத்தாச்சு. அவ அகம்பாத ஆணவத்தை குறைக்கணும்னா அந்த முப்புறங்கோட்டையை நம்ம எரிக்கணும். கோட்டையை எரிக்கணுமானா எப்படி எரிக்கலாம்? சிவனாக இருக்கும் நீர் சினந்து உமது 3 கண் திறந்து அதிலே முப்பரி பறந்து முப்புறத்திலே விழ வேண்டும். சிவன் சனக்க அரிசிரித்தோமான அட்டகாளி கோட்டை தீப்பிடிக்கும் என்ற அச்சுதனாகிய கண்ணன் சொன்ன போது உப்புறங்கோட்டைக்குள்ளே ஆண்டவனும் ஓடோடி வந்து சிவன வெறும் வந்து சிவன வெறும் ஜனப்பாரா அரிய வரும் அங்கே சிரிப்பாரா. சிவன் சினுக்கு அரிசிரிக்க ஐயா, அரிசிரிக்க மாறி கோட்டையெல்லாம் தீப்பிடிக்க அரிசிரிக்க கோட்டை தீப்பிடிக்கும் வேளையில 7 பேரும் எரிந்து சாம்பலானார்கள். அந்த அக்கினிக்குள்ளே சாம்பலாய் கொண்டு அந்த முப்படாதியானவா லிங்கத்தை ஒதுக்கின மகிமையில அந்த லிங்கத்துக்கு அழிவு கிடையாது. கண்டத்துக்கு மேல் எரியாம இந்த அம்மா அப்படியே உருளுதா. அந்த அக்கிலே அப்படியே உருளுதா. அதை அறிந்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள். அவளுக்கு உயிர் கொடுத்தாக வேணுமே என்று தீர்த்தம் கொண்டு தொழிப்பார். திருவிரம்பால தட்டுவார தேவியர்கள் 8 பேரும் எழுந்து வாராது சமயம் 8 பேரும் ஓடி வந்து ஈஸ்வரன் முன்னாலே ஆண்டவா பகவானே அக்காதங்க 8 பேருக்கு உயிர் கொடுத்த காரணத்தால் இருக்க இடம் வேணும், இருக்க இடம் வேணும், எடப்பாகம் எனக்கு வேணும். அப்படி எடப்பாகம் வேணும் என்று 8 பேரும் கேட்ட போது ஈசனான பகவானும் அம்மா அம்மா மாரியம்மா அம்மா அம்மா ஆண்டவன் வார்த்தைகள் அம்மா காளியர்களே
உங்களுக்கு இருக்க இடமும் இடப்பாக தரணுமானா ஆமோ எனக்கு நீ ஒரு உபகாரம் செய்ய வேணும் அம்மா. ஆமோ என்ன உபகாரம் செய்யணும்? மச்சரிசி வனமாதியில வனமாதியில மச்சரிசி வனமாதியில வனமா ஒரு மகடாசுர ஆண்டு வாரா எரும மாட்டு முகத்தழக எரும மாட்டு முகத்தழக ஈடழிவான் சண்டாள மகுடனாகவே அவன் மாறுவதற்கு முன்னாலே அவன் ஒரு மச்சரிசி. இல்லறத்தை வெறுத்து அவன் ரிஷியாக சென்றதினாலேயும் அவன் முதுகிலே வலது பக்கம் மீன் மச்சம் இருந்ததினாலே அவனுக்கு மச்சரிசி என்று அழைத்தார்கள். அப்பேற்பட்ட மச்சரிசி இல்லறத்தை வெறுத்து ஈசனாகிய சிவபெருமாளை எண்ணி நாமல் எவராலும் அழியாத ஒரு வர வாங்கணும். அப்படியே அழியாத வர வாங்க வேண்டும் என்று 12 வருட காலம் பாரதவம் அது இருந்து வாரா நினைத்தல்லவோ 6 வருட காலம் இருந்து தவம் செய்வானா கடவுளையே நினைத்தல்லவோ கடியதவம் செய்வாரா உண்ணாமல் உறங்காமோ உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அறந்தாவோ ஆண்டவனை மறக்காமல் அருந்தவமும் செய்து வாரானோ தவம் இருந்து வார போது தவத்தின் மகிமையாலே ஆண்டவனும் பிரம்மதேவனும் வந்து உனக்கு என்ன வரமப்பா வேணும் கேளப்பா என்று சொன்னார். ஆண்டவா மண்ணுலகிலே எனக்கு மரணமே இருக்க கூடாதுன்னா அது என்ன மரணம் இல்லாத ஒரு வரம்? பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கணும். மானிடராக பிறந்த யாவரும் ஒரு நாள் பிறந்தாங்கன்னா ஒரு நாள் இறப்பு இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா. இதை தவிர வேற எந்த வரத்தையும் கேளு தாரேனா. அப்படி எனக்கு மரணம்னு ஒண்ணு வந்துதானா ஆண்களால அழிவு இருக்க கூடாது, ஆயுதங்களாலேயும் அழிவு இருக்க கூடாது, மரம் செடி கொடிகளாலேயும் அழிவு இருக்க கூடாது. இத்தனையும் கேட்டவன் பெண்ணால எனக்கு அழிவு இருக்க கூடாதுன்னு கேட்க மதி மறந்து போனான். மதியத்து போனானே மரம் செடி காட்டுக்குள்ள காட்டு மாட அலைவான். அப்ப செடி கொடி தட்டி கீழே விழுந்தாவனா மாண்டு போவானே. அதெல்லாம் மரம் செடி கொடி எதால எனக்கு அழிவு வேண்டாம், பெண்ணால அழிவுன்னு அவன் புடையில எழுதிட்டாரு. அது யாரு கையால? ஆண்டவன் எழுதியிருக்கான். நல்ல எழுத்து நல்லா எழுதுனான். காளி அவ கையால உனக்கு ஆண்களாலையும் ஆயுதங்களாலையும் மரம் செடாலையும் உனக்கு அழிவு இல்ல, பெண்ணாலே அழிவு என்று பிரம்மன் விதி அவனுக்கு இருப்பதினால
அந்த பிரம்மதேவன் எழுதிய வரங்களை பெற்று இனிமேல் இந்த மண்ணுலகில நம்மளுக்கு மரணமே இல்லையே, ஆமா ஆகையினால் தனக்கு நிகரே இல்லாம ஆமையோ அந்த மச்சரிசி வாழ்ந்து வரும் நாளையில நாளையில ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆதிவள்ளி கைலாசத்தில் அகத்தியர் மாமுனிவர் தென்போதிக தனிப்பதற்கு தனி அகஸ்திய மகாமுனிவரோ தென்கையிலேயே தணிக்க வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி மச்சரிசி வனம் வழியாக வரும் பொழுது விரோதியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கயான்னு கேட்கணும். அப்படி இருக்க அகஸ்திய மகாமுனிவர் ஆளு கட்டையா இருந்தாலும் சாபம் கொடுக்கறதுல பெரிய வல்லவர். ஒரு காலத்தில் உலகத்தையே உளுந்தாக திஷ்டித்து உள்ளங்கையிலே தாங்கும் தவை வலிமை படைத்தவரே அந்த அகஸ்திய பெருமாள்.